தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதியான மகிமை உண்டாவதாக. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து என் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், யார் அவரை தொழுது கொள்ள முடியும்? அவரை விசுவாசிக்கும்படி அந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு மனிதனை எது நடத்துவது? அந்த விசுவாசத்துக்குள்ள நடத்துகின்ற அந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? அந்த வார்த்தைக்காக புறப்பட்டு போக வேண்டும், அனுப்பப்பட வேண்டும் என்பதாக நாங்க பார்த்தோம். தொடர்ந்தும் 15வது வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்பதை நேற்று பார்த்தோம். புறப்பட்டு போகணும், அனுப்பப்படுகிறது இரண்டாவது. எங்களால முடியாத பட்சம்னா நடக்க முடியல, பேச முடியல என்றா அனுப்பப்படணும். யாரையாவது எங்களால செய்ய முடியாத மற்றவன் செய்யறதுக்கு அனுப்பப்படணும். நல்லா பேச தெரியும், வேதம் தெரியும், வேதம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும். மற்ற மதக்காரங்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அவங்களுடைய தொழுது கொள்ளுகிற அவங்களுடைய ஆலயங்களுக்கு, அவங்களுடைய காரியங்களுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு போய் அவங்களுக்கு தங்களுடைய மதத்தை பற்றி காரியங்களை குறித்து சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்க பார்க்கிறோம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு இதை சொல்லிக் கொடு, கற்றுக்கொடு, அதற்குள்ள நடத்து என்று சொல்லுறார் உபாகமத்துல. ஆனால் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாங்க அதை செய்கிறது அல்ல. அப்ப என்ன, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற எவராக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வேதம் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது, வேதம் தெரிந்திருக்கணும்னா அவன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேடணும், தியானிக்கணும், நேரம் கொடுக்கணும், அதன்படி வாழணும். அப்ப தேடி தியானிக்கும் போது ஆவியானவர் எந்த மனிதனா இருந்தாலும் அவர் கற்றுக் கொடுக்கிறவர், உதவி செய்கிறவர், சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர், அதை விளங்கப்படுத்துகிறவர், அதை போதிக்க ஊழியர் செய்ய கிருபை தருகிறவர். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்க தேடுறதுல, தியானிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதால எங்களுக்கு சத்தியம், சுவிசேஷம் சொல்லணும், எங்களுக்கு சத்தியம் தெரியாதே, என்னன்னு சொல்லுவீங்க தெரியாதுன்னு? கையில வேதம் இருக்குல்ல, அதுல ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரல்ல. அப்படி இருந்த வேதம் நீங்க தேடுறதுல, தியானிக்கிறதுல வேதம் கொடுக்கறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது வேதம் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது, அப்படி தெரிந்திருந்தும் ஒருவேளை உங்களால பேச முடியல, ஏதாவது வியாதியில இருக்கிறீங்க, நடக்க முடியலன்னு சொன்னா உங்களால முயன்ற அளவு மற்றவர்களை அந்த சுவிசேஷத்துக்காக அனுப்பத்தக்கதான ஒரு கிரியையாவது, ஒரு முயற்சியாவது, ஒரு காரியமாவது வாழ்க்கையில இருக்கணும். உன்னால முடியல, உண்மையாகவே முடியல, வேதம் தெரியலன்றது சொல்லக்கூடாது, தெரிஞ்சிருக்கணும். முடியல, போக முடியல, புறப்பட முடியல, வியாதி, நடக்க முடியல, பேச முடியல என்றால் உன்னால முடிந்த அளவுல ஒருத்தனை, என்னால முடிந்த அளவுல உங்களால முடிந்த ஒருத்தரை அனுப்ப வேண்டும். என்னால செய்ய முடியாத அந்த வேலையை தேவனுக்காக செய்யும்படியாக யாரையாவது ஒருவரை அனுப்பத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவருக்காக எப்படியாவது அனுப்பி ஜனங்கள் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று, ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிந்து தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிற, வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அநேகமா எல்லாருக்கும் பேச முடியும், எல்லாருக்கும் வேதம் வாசிக்க தெரியும், எல்லாருடைய கரங்களையும் வேதம் உண்டு. எத்தனையோ வருடங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்களால போக முடியல, பேச முடியல, சொல்ல முடியல என்று சாட்டு போக்கு சொல்லி
உங்களையும் தெய்வத்தையும் ஏமாத்துற வாழ்க்கை இயேசுவின் நாமத்துல இல்லாம போகணும். இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார். எழுதின வார்த்தை எழுதின பரிசுத்தாவியானவர் எப்போதும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கும்போது பேச முடியல, போக முடியல, செய்ய முடியல என்றெல்லாம் கதைகளை, காரணங்களை, ஏமாத்துகிற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் பார்க்கிறவர். உங்களோட பிழைப்புக்காக என்னென்னலாம் செய்றீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக என்னென்னலாம் செய்றீங்க, உடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, சொந்தங்களுக்காக, உடைய பேருக்காக, புகழுக்காக என்னென்னலாம் செய்றீங்க, தேவனுக்காக செய்ய முடியாதா? ஒரு வேதத்தை பேச முடியாதா? யோசிக்கணும். ஆவியானவர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கென்று வாழத்தக்கதாக எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.